ஆருத்ரா தரிசனம்னா பரமேஸ்வரர் வந்து பரிபூர்ண கிருபையோட அந்த நடராஜ சுவாமியை ஒரு வரபடமாக வரைஞ்சி சுவாமிகிட்ட வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். சுவாமியை எடுத்து க்ளீன் பண்ணுறதுனா புஷ்பம் முதல் நாள் பண்ண புஷ்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு நிர்மாலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு சுப்பிரபாதம் பாடி அவரை எழுப்புறது. ஸ்ரீராம் குருஜி பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆன்மீகம் சம்பந்தமான பல கேள்விகளை சந்தேகங்களை குருஜி அவங்கள்ட்ட கேட்டிருக்கோம். அந்த வகையில் இந்த மாதம் மார்கழி மாதம்னாலே ஒரு புனிதமான மாதமாக தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய புனிதமான நாட்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுல முக்கியமான ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்னன்னு குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம். மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம், அதாவது திருவாதிரை நட்சத்திரம் சொல்லிட்டு சிவபெருமானுக்காக முக்கியமா பார்க்கப்படுற இந்த விசேஷமான நாளை எப்படி வழிபடலாம்னு எங்க நேயர்களுக்கு சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்பவம். இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம்னா நடராஜ சுவாமி தாண்டவம் ஆடி நடராஜ சுவாமி பெருமாள் வந்து அவ்வளோ விசேஷமான நாள் ஆருத்ரா நட்சத்திரம். 26ஆம் தேதி இந்த டிசம்பர் 26 கொடியேற்றம் நடந்துருச்சு. நம்ம ஆருத்ரா தரிசனம் தஞ்சாவூர் இதில் சிதம்பரத்தில். அதனால் ஆருத்ரா தரிசனம் போது விசேஷம் அப்படின்னா லிங்க ரூபமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரருக்கும் நடராஜ சுவாமி நடராஜ கோலமாக இருக்கிற சுவாமிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உண்டு. ஒரு பரமேஸ்வரர் தைல அக்னி ஆகாயம் 5 விதமான ரூபங்களும் கையில் வச்சுருக்கார். அவர் காலில் மிதிச்சுருக்கார், அந்த காலை தூக்கி வச்சுருக்கார் இல்லையா. நர்தனாது மக்கியம் அகம் கிளேஷாக. நர்தனாது மக்கியம் அப்படின்னா அவர் எங்கே காலை வைக்கிறாரோ அந்த இடம் சுபிட்சமாக ஆகிடும் அப்படின்னு ரொம்ப விசேஷம். அவர் இருக்கிற காலம் வந்து ஒரு யோகி ஒரு சுவாமியார் கோலத்தில் நர்த்தனம் ஆடிட்டு ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பரமேஸ்வரர் கோலம். அந்த கோலத்தில் இருக்கிற விசேஷமான நாள் மார்கழி மாதம் வரக்கூடிய நடராஜ சுவாமியோட ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம்னா பரமேஸ்வரர் வந்து பரிபூர்ண கிருபையோட நெற்றிக்கண் திறந்தா என்ன ஒரு பலனோ அது சம்காரம் ஆகிடுவோம். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனத்தை பார்த்துட்டா சகலவித பாபங்களும், நம்ம எவ்வளோ பாபம் பண்ணியிருப்போம், எவ்வளோ ஒருத்தரை கஷ்டப்படுத்தியிருப்போம், ஒரு ஒய்ஃபையாக இருக்கட்டும், குழந்தையிலையாக இருக்கட்டும், இல்லை நம்ம வேலை செய்கிறவங்களையாக இருக்கட்டும், நம்ம ஓனரையாக இருக்கட்டும், அவள் ஏதாவது சொல்ல போனால் நம்மளை சாபங்கள்லாம் நிறைய விட்டுருப்போம். டப்புன்னு நம்மளை அறியாமல் வரக்கூடிய ஒரு விஷயங்கள், அந்த பாபங்கள்லாம் நிவர்த்தியாகக்கூடிய தினம் ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் போது ஆருத்ரா கலின்னு பேர். கலினா நான் சம்ஸ்கிருதத்தில் ஆருத்ரா நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது தமிழில் திருவாதிரை நட்சத்திரம். ஆருத்ராங்கிறது நம்ம சம்ஸ்கிருத வேடு. அதனால் ஆருத்ரா ஒன்று தான். நம்ம திருவாதிரை கலி திருவாதிரை நட்சத்திரம் போது பரமேஸ்வரர் வந்து பரிபூர்ண கிருபையை நம்மளுக்கு கொடுக்க போகிறார். என்னென்னா இந்த வருடம் பூர்த்தியாகுது, அடுத்த வருடம் ஆரம்பமாக போகிறது. அந்த சமயத்தில் இந்த ஆருத்ரா தரிசனம் போது நடராஜ தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்கு. நடராஜ சுவாமியோட பரிபூர்ண கிருபையை பெற்றிருக்கணும். இந்த ஆருத்ரா தரிசனம் போது திருவாதிரை நட்சத்திரம் போது தமிழ்லையும் சொல்லிவிடுறேன். திருவாதிரை நட்சத்திரம் போது நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம எல்லாரும் சிதம்பரத்துக்கு போவோம், பக்கத்தில் உள்ள நடராஜ சுவாமி கோயிலுக்கு ஆலயத்துக்கு போவோம், தரிசனம் பண்ணுவோம். அதோட விசேஷம் வீட்டுக்குள்ளே நடராஜ கோலம் ரங்கோலி நடராஜரா வரபடம் வந்து ரங்கோலியாக கோலம் போட்டால் விசேஷம். குருஜி, இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம். நிறைய பேர் வந்து நடராஜர் சிலையை வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது, அந்த கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன இல்லை, கோலம் போடக்கூடாதுன்னெலாம் இல்லை. அதை வந்து ஏன் வச்சுக்க கூடாதுன்னா, நடராஜ சுவாமி வந்து பார்க்கக்கூடிய விஷயங்களை தடுப்பார். என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறேன்னா பரமேஸ்வர ரூபமாக அர்த்தநாரியாக இருக்கிறவராக இருக்கட்டும், லிங்க ரூபமாக லிங்கோத்பவனாக இருக்கிறவராக இருக்கட்டும், அவளாக என்ன பண்ணுவான்னா நம்மளுக்கு ஆட்கொள்ளுவா. உனக்கு இதை பண்ணணும், அதை பொறுமையாக கொடுப்பா. நடராஜ சுவாமி அப்படி கிடையாது. அடுத்த க்ஷண மாத்திரத்தில் கெட்டது பண்ணனா அடுத்த செகண்டில் உங்களுக்கு தண்டனை கொடுத்துருவார்.
இமினிட் அடுத்த செகண்ட் நீங்கள் தடுக்கி விழறேல் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமோ இல்லையோ. நடராஜ சுவாமி வந்து ஏன் நடராஜ சுவாமியை வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது அப்படின்னா, வச்சுக்கக்கூடாதுன்னா இல்லை, வச்சுக்கணும். அவரையும் அவர் வழிபாடெல்லாம் ரொம்ப பெருசாலாம் சொல்லலை. நம்ம பரதநாட்டியம் ஆடுறவாலாம் பார்த்தீங்கன்னா நடராஜரை மட்டும்தான். டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவா எல்லாரும் நடராஜ வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து அடுத்தது எல்லாமே பண்ணுவா இல்லையா. பரமேஸ்வரர் தான் பிரதானம். நடராஜர்னாலே பரதநாட்டியத்துக்கு முதல் கடவுளாக தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். நர்தனாத் மக்கியாக அகம் சுபஹ ஆனுகூல்யான்னு சொல்லி, நர்தனாது மக்கியம் சுப ஆனுகூல்யாக, சுபம் ஆனுகூல்யம். இந்த வருடமானப்பட்டது நம்மளுக்கு நல்லா சுபமானப்பட்டது நிறைய வரணும் அப்படிங்கிறதுக்காக நடராஜர் சுவாமியை ஆருத்ரா நட்சத்திரம் போது வீட்டுக்குள்ளே சொன்ன மாதிரி ஒரு ரங்கோலியாக அவரை போட்டு வழிபடுறது விசேஷம். இல்லைன்னா நடராஜ விக்கிரகம் வாங்கிக்கலாம். அவர் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவரை ஒரு ஆற்றுல வச்சுட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதோட சிவ அஷ்டோத்திரம் வாசித்து சிவ நாமாக்கள்லாம் சொல்லி அவர் அஷ்டோத்திரம் வாசிக்கலாம். அதோடு ரொம்ப உச்சித்தமாக சொல்கிறது, ரங்கோலியாக நடராஜ சுவாமியை போட்டுட்டேல் அப்படின்னா சுவாமி வந்து என்ன பண்ணுறாருன்னா கோல ரூபமாக, கோலத்தில் முதல்ல யார் வருவா அப்படின்னா எறும்பு வந்து அந்த காலத்தில் அரிசி மாவை போடுவா. இந்த காலத்தில் கல் பொடி தான் இருக்குது. அரிசி மாவு கோலமாக போட்டு ரங்கோலியாக போட்டு, அப்படி ரங்கோலி போட முடியலன்னா சாதா கோலம் போடுங்கோ. அந்த நடராஜ சுவாமியை ஒரு வரைபடமாக வரைஞ்சி சுவாமிகிட்ட வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி என்ன பண்ணணும், நம்ம கையால் ஏதாவது ஒரு விஷயத்த நடராஜரை ஒன்று வரையணும், இல்லை ரங்கோலியாக போடணும். ஏன் ரங்கோலியாக போடணும் அப்படின்னா, சுவாமி வந்து ஆசைப்படுறாராம், என்ன வழிபடுறாளான்னு செக் பண்ணுறாராம். அவர் என்னெல்லாம் வழி பண்ணுறாளா, அவருக்கு என்ன பிரசாதம்னா ஆர்துரா களி. களினா என்ன, களினா தெரியும், ரொம்ப சுலபமாக உள்ளது தான் களி. கேழ்வரகு களியில் அரிசி மாவில் பண்ணக்கூடிய களி. அது அரிசி மாவில் பண்ணுறது ரொம்ப ஒரு சீக்கிரமாக பண்ணக்கூடிய விஷயங்கள், ஜீரண சக்தியாக இருக்கிற ஒரு விஷயங்கள். தினமுமே அதை சாப்பிடலாம். ஆனால் சுவாமி என்ன விதிச்சிட்டாருன்னா, கதம்ப சாம்பார்னு கதம்பமாக கிழங்கு வகையெல்லாம் போட்டு, இங்கிலீஷ் காய்கறியெல்லாம் விட்டு, ஆமாம் 21 காய்கறியை போட்டு கதம்ப சாம்பார்னு சொல்கிறது. அந்த கதம்ப சாம்பார் ஏன்னா, நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் நம்மளுக்கு என்ன ஒரு 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 விஷயம் இருக்கும்னா அகங்காரங்களும் ஒன்று வந்துடும். சுவாமி சொல்கிறான், நீ எவ்வளோ கொடுத்தாலுமே இந்த களி சிம்பிளாக ஒரு பழையது சாப்பிட்டா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, இந்த களி கதம்ப சாம்பாரை விட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு வரக்கூடிய அகங்காரங்கள்லாம் தடைப்படும், ஆசைகள் தடைப்படும், என்ன வேணுமோ அதை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடச்சிருமா. அதனால் ஆர்திராம் போது களியை செஞ்சு கதம்ப சாம்பாரை செஞ்சு ஒரு ரங்கோலியாக போட்டாலும் சரி, வரபடமாக நம்மளால் முடிஞ்சால் வரைஞ்சி அவர் வழிபட்டு 21 விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வீட்டில் வழிபட்டால் ரொம்ப விசேஷம். வில்வ மாலை வந்து சுவாமிக்கு அனுபவித்து வெற்றி வேரால் மாலை வாங்கி நடராஜ சுவாமிக்கு வழிபட்டால் இந்த நடராஜ சுவாமி ஆனப்பட்டவர் கேட்டதை கொடுத்துருவாராம். இந்த வருடம் நமக்கு எல்லா விதமான சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெற்று, இதில் பெரிய விஷயம் என்னென்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா ஆர்த்ரா தரிசனத்தை பண்ணிட்டா வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு அடுத்த ஒரு 3 நாள்லேயே ஆர்த்ரா தரிசனம் வந்துடும். 3 நாள் வைகுண்ட ஏகாதசி 30ஆம் தேதி, 2ஆம் தேதி 3ஆம் தேதி ஆர்த்ரா தரிசனம். அதனால் இந்த 3 நாள்லேயே நம்மளுக்கு சகல விதமான பாபங்கள் போய் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணேன்னா ரொம்ப விசேஷம். ராமேஸ்வரமோ இல்லை பக்கத்தில் உள்ள பீச்சுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க கோவில் குளத்துலேயே போயிட்டு அன்றைக்கி ஆர்த்ரா தரிசனம் போது விடிகாலம்பரை எழுந்து ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இந்த பூஜையை பண்ணால் அவ்வளோ விசேஷம். ஆர்த்ரா தரிசனம் போது சிதம்பரத்துக்கு போங்கோ, நடராஜ சுவாமியை பாருங்கோ. அப்படி முடியலங்கிற பட்சத்தில் லோக்கலில் உள்ள நடராஜ சுவாமியை வழிபட்டு அந்த பரமேஸ்வர கிருபை எல்லோரும் பெற்றுக்கணும். இப்போது நீங்கள் வீட்டில் வந்துட்டு கோலம் போடலாம், அன்னைக்கு மட்டும் நடராஜர் வந்து சோதிப்பார், நீங்கள் வந்துட்டு கோலம் போடுங்க, இல்லை ஒரு படமாவது வாங்குங்கன்னு சொல்லி. இதை தவிர்த்து வேறு என்ன மாதிரி வழிபாடு வீட்டில் பண்ணலாம் அன்னைக்கு? அதான் ஸ்தம்பாது பூஜா. அது என்னென்னா ஸ்தம்ப பூஜைங்கிறது என்னென்னா, அந்த காலத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே வாசலில் 3 செங்கலை வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. அது என்ன பண்ணுவோன்னா, குலதெய்வம் ஒன்று நடராஜ சுவாமி, ஒன்று வந்து காவல் தெய்வம். அந்த காலத்தில் நடராஜ சுவாமியே ஒரு ஆவாகனம் பண்ணி வேப்ப மரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே அது கீழே வச்சு பூஜை பண்ணுற வழக்கம் உண்டு. இந்த காலத்தில் ஃப்ளாட்டு வீட்டில் வச்சு வழக்கம் அதை வச்சுக்கவும் முடியாது,
பழக்கமும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, ராமேஸ்வரம் போனால், காசி, ஹரித்வா போனால், அங்கேருந்து ஒரு 3 கல் நீங்கள் ஸ்நானம் பண்ணுற கங்கா, யமுனா, சரஸ்வதி அதுலேருந்து ஒரு 3 கல் எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு முடிஞ்சதுன்னா வைக்கலாம். கடையில் வாங்காமல் நம்மளா எடுக்கணும். சுயமேவ நம்மளா எடுத்துன்னு வந்தால் போகிற பாக்கியம் கிடச்சதுன்னா அங்கே போயிட்டு அதை எடுத்துன்னு வந்து 3 கல்லை, ஒன்று நடராஜரும், ஒன்று குலதெய்வமும், ஒன்று காவல் தெய்வமாக ஆவாகனம் பண்ணி பூஜை ஒரு ஐயரை கூப்பிட்டு ஆவாகனம் பண்ணிட்டேல் அப்படின்னா நம்மளுக்கு சகலவித ஐஸ்வர்யம் கிடைக்கும். அந்த காலத்தில் ரூபம் இல்லாத சுவாமியை தான் நிறைய வழிபட்டாங்க. சாலிகிராமம் இந்த மாதிரி லிங்க ரூபமெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இதனால் இந்த கல்லில் ஆவாகனம் பண்ணிட்டா தோஷம் கிடையாது. அப்படின்னால இந்த மாதிரி கல்லில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த கல்லில் வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அந்த நேரத்தில் இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பூஜை பண்ண தெரியல, அந்த ஸ்லோகம் சொல்ல தெரியும்னா, இப்போ உங்களை மாதிரி பண்ணுறவங்க ஐயருவா இருக்கவங்கள அவங்கள கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பண்ண முதல்ல கல் வாங்கின்னு வந்துட்டு முதல்ல ஒரு வாட்டி மட்டும் பூஜை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் திருப்பி ஐயரை கூப்பிடணும்னு அவசியமே இல்லை. நம்மளை சக்திக்கு என்ன பூஜை பண்ண முடியுமோ சின்ன தண்ணி விட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு பூஜை சிவாய நமகான்னு சொன்னால் போருமே, ஒரே வார்த்தை அதுலேயே முடிஞ்ச. சிவம் ஆய நமகா, சிவாய நமகான்னு சொல்லிட்டாலே அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு, அந்த மந்திரத்துக்கு எல்லா விதமான அஷ்டோத்திரம் பண்ண பலன், எல்லா சகஸ்ரநாமம் பண்ண பலன் எல்லாமே அதில் வந்துடுது. அதனால் சிவா சகஸ்ரநாமம் வந்து நம்ம காதால் சிரவணம் பண்ணிக்கலாம் அன்றைக்கி. இதெல்லாம் பண்ணால் அவ்வளோ விசேஷம். இதை பண்ணுறது இந்த வருஷம் இந்த சின்ன விஷயத்தை பண்ணுங்க. அடுத்த வருஷம் பண்ணுற போது ஹரித்வார்லாம் போகக்கூடிய பாக்கியம் வந்திருந்துன்னா அங்கேருந்து கல் எடுத்து வந்து இதை பண்ணுறதுக்கூடிய பாக்கியம் நல்லது. இப்போ இந்த ஆருத்ரா சொன்னீங்க இல்லையா, எப்படி தரிசனம் பண்ணி இது வந்து அதிகாலை எழுந்து, அதிகாலை மீன்ஸ் இப்போ 4:30 மணி இந்த முகூர்த்தம் சொல்லணும், அந்த டைமில் எழுந்திரிச்சு பண்ணலாமா இல்லை ஆக்சுவலி நம்ம 6 மணி அந்த மாதிரி? ஆக்சுவலாக இந்த ஆருத்ரா தரிசனமானப்பட்டது நட்சத்திரம் எப்போ பிறக்கிறதோ அதுலேருந்து கணக்கு. நட்சத்திரம் எந்த டைமில் பிறக்குதோ, நட்டனோட ராத்திரி பிறக்கலாம். சிவராத்திரி எப்படி நட்டனோட ராத்திரியில் கொண்டாடுறோமோ ஆருத்ரா தரிசனத்தை விடிகாலம்பர் 3 to பிரம்ம முகூர்த்தம்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரிய சுவாமியும், இப்போ இருக்கக்கூடிய பால பிரிவாலும், சத்ய சந்திரசேகர சுவாமியும், இப்போ வந்திருக்க புது பிரிவாலும், அவெல்லாம் என்னன்னா நட்டனோட ராத்திரி 12:45 1:45 மணி டயத்தில் சுவாமியை எடுத்து ஏலை பண்ணிடுறதுன்னு வழக்கம். சுவாமியை எடுத்து க்ளீன் பண்ணுறது தான் புஷ்பம். முதல் நாள் பண்ண புஷ்பத்தெல்லாம் எடுத்துகிட்டு நிர்மாலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு சுப்பிரபாதம் பாடி அவரை எழுப்புறது. அவருக்கு என்ன தேய்ச்சி விடுறது சுவாமிக்கு, அதெல்லாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரியாது. எழுப்பியாவது செய்யணும். அதுக்கு எழுப்புறதுக்கு குளிச்சுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பல்ல தேய்ச்சிட்டு விளக்கேற்றிட்டு சிவாய நமஹா சிவாய நமஹான்னு ஓம் நம சிவாய சிவாய நமஹா அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி பாட்டு பாடி அவர் அழகாக கத்தாமல் அழகாக சங்கு கானத்தோடு முழங்கி அவரை எழுப்பி விட்டு அவரை உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதுக்கப்புறம் எப்போ வேணால் நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். ராவுகால யமங்கண்டெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எப்போ வேணால் அதை பூஜை பண்ணிட்டு அவரோட கிருப்பையை பெற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் குருஜி, நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கீங்க, ஒன்றும் இல்லை, அந்த ஆருத்ரா நட்சத்திரம் அப்போ வந்துட்டு ருத்ராட்ச மாலை இருக்கு இல்லையா, அந்த மாலை வந்து அந்த டைம்ல அணியலாம். ஒரு சிலர் சிங்கிள் மாலை மட்டும் போடுவாங்க, சில பேர் ஃபுல் மாலை எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி அந்த கரெக்டா அந்த பர்டிகுலர் அந்த விசேஷமான நாள்ல போடலாம். தாராளமாக ருத்ராட்சம் எவ்வளோ மாலை வேணா போட்டுக்கிறது விசேஷம். அந்த ஆருத்ரா தரிசனம் போது மட்டும் இல்லை, மாத சிவராத்திரி, பிரதோஷம், அனுஷம், அந்த மாதிரி சிவரூபமாக சிவ பூஜை பண்ணுற சமயத்தில் நம்ம எவ்வளோ ருத்ராட்சம் போட்டுண்டு அந்த அபிஷேக ஆராதனைகள், ஆருத்ரா தரிசன நடராஜ சுவாமி அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணும்போது சுவாமியே சந்தோஷப்படுறானா, இவ்வளோ ருத்ராட்சத்தை போட்டுட்டு அழகாக உட்காந்துருக்கடா குழந்தை, உனக்கு என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துட்றேங்கிறானா. அதனால் ருத்ராட்சம் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அன்றைக்கி ஸ்ரீகள் கூட போட்டுக்கலாம், லேடிஸ் கூட போட்டுட்டு அபிஷேக ஆராதனைலாம் கண்டு கழிக்கலாம். அதை பக்கத்தில் சில ஹரித்வாரெலாம் பார்த்தா லேடிஸே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நார்த்தில் பார்த்தீங்கன்னா சிவ அபிஷேகம் வந்து எல்லாரும் பண்ணலான்னு உண்டு. எல்லாரும் பால் விடலாம், எல்லாரும் மானசரோவரெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அபிஷேகம் பண்ணலாம். இங்கே வந்து நியமங்கள் ஜாஸ்தி, அங்கே நியமங்கள் இல்லாமலாம் இல்லை, நியமங்கள் இருக்கும். பரமேஸ்வரர் என்ன பண்ணிட்டான்னா நீங்கள் எல்லாருமே பண்ணுங்க நார்த்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்கியத்தை கொடுத்துறான். அதுக்கு தான் ஹரித்வார் போடுறது, ரிஷிகேஷ் போடுறது, நம்ம கையால் ஒரு பாலை விடுறது, நம்ம கையால் ஒரு அங்கே வந்து சக்கரை இருக்கு இல்லையா, சுகர் நல்லா பொடியாக அரைச்சிட்டு அதை அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாள். சிவனுக்கு பிடிச்சது சுகர், ஒயிட் சுகர். அந்த ஒயிட் சுகர் நிறைய அபிஷேகம் பண்ணுறது, தேன் நிறைய அபிஷேகம் பண்ணுறது. அதுக்கப்புறமா அரிசி மாவு,
அரிசி மாவால் நன்னா அபிஷேகம் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லையா, ஆருத்ரா களி. அந்த சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண அந்த அரிசி மாவை எடுத்து நம்ம ஆருத்ரா களி பண்ணோம்னா அதோட விசேஷம் வேறு ஒன்றுமே இல்லையே, இல்லையா? இப்போ நீங்கள் சிவன் அவங்களுக்கு வந்துட்டு சுகர் தான் பிடிக்கும், ஒயிட் சுகர் தான் பிடிக்கும். இப்போ சமீப காலமாக வந்து டாக்டர்ஸில் வந்து ஒயிட் சுகர் எடுத்துக்காதீங்க, ஒயிட் சுகர் எடுத்துக்காங்க. ஒயிட் சுகர் எதுலேருந்து வருதுமா? கரும்பு சக்கையிலேருந்து. அதோடு அது ஒன்று ஆட் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். மாதிரி ஒன்று ஆட் பண்ண எலும்பு ஆட் பண்ணுவாங்க. எலும்புனா போன். ஒயிட் சுகரில் ஆட் பண்ணுற விஷயம் போன். அது எந்த பட்சியோடது, எந்த ரோமத்தோடது, எந்த இது மனுஷனை ஆட் பண்ண முடியாது, எந்த விஷயத்தோடுதுன்றது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் போன் ஆட் பண்ணுறாங்க. ஸ்மசானவாசி பரமேஸ்வரர் அவர் என்ன பண்ணுவார்னா, மகாகாளீஸ்வர் அங்கே போனேன்னா பரமேஸ்வரருக்கு பூஜை பண்ண ஸ்மசானத்தில் எரிஞ்சுன்னு இருக்கும். ஆருத்ரா தரிசனம் போது நடக்கக்கூடிய விஷயம்னு சொல்கிறேன். அன்றைக்கி யாருக்கு தகனம் ஆறுதோ, யார் தான் அன்றைக்கி யார் தகனம் பண்ணுறாங்களோ, ஒருத்தரை எரிக்கிறாங்களோ, அதை எடுத்து மார்பகம் அன்றைக்கி சித்தி ஆகணும்னு அன்றைக்கி போவாங்க. ஆருத்ரா தரிசனம் போது அந்த இடத்துல போயிட்டு ஸ்மசானத்தில் உட்காந்துப்பாங்க. அந்த மார்பானப்பட்டது வெடிக்கும். அந்த இரத்தமானப்பட்டது அந்த யோகி மேலே பட்டுருத்துனா அவர் ஜபத்தபங்கள்லாம் சித்தியாகிடுதுன்னு ஒரு கட்டம் உண்டு. அவளுக்கு இவ்வளோ நாட்கள், இவ்வளோ வருடங்கள் கணக்கு உண்டு ஜபத்தபத்துக்கு. அந்த எலும்பை எடுத்து நிறைய பேர் சொல்கிறோமே, எலும்பு எடுத்து சாப்பிட்றாங்களே அவங்களுக்கு அவ்வளோ இதான, அப்படிலாம் இல்லை. எவனாலையும் ஒரு எலும்பை தொட முடியாது, பட்சியை தொட முடியாது, மாமிசத்தை தொட முடியாது, இல்லையா? அந்த சரீரமானத்தப்பட்டதை தகனம் பண்ணிட்டு அதை எடுத்து உட்கொள்ளும் போது பரமேஸ்வரரே உட்கொள்ள ஒரு பலன், இல்லையா? நீங்கள் பாலா சார் தெரியுமா, டைரக்டர் பாலா, அவர் கழுத்தில் பாட்டேன்னா ஒரு சென்ட்ரலில் உள்ள போனை தான் ஒரு யோகி கொடுத்து போட்டுருக்கார். அவர் ஞானம் வந்து யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. நம்ம பரதேசி படத்துக்கு ஸ்மசானத்தை நம்ம தான் சொல்லியிருக்கோம். ஸ்மசானம் இங்கே இடத்துல பண்ணுங்க, சென்னையில் நம்ம தான் சொல்லியிருக்கோம். அவருக்கே தெரியாது. டைரக்ட் பண்ணவர் நிறைய படத்துக்கு அவருக்கு நிறைய இடத்த நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அவருக்கே தெரியாது. காசியில் இந்தந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துல நடக்கும், இந்த யோகிலாம் இருப்பாங்க, நம்ம தான் சொல்லியிருக்கோம். நம்ம தான் வந்து அவங்க மேனேஜர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரூபமாக சொல்லியிருக்கோம். என்னென்னா நிறைய விஷயங்கள் பரமேஸ்வரர் ஆருத்ரா தரிசனம் போது நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். ஆருத்ரா தரிசனம் முடிஞ்சு 3வது மாதத்தில் மயான கொள்ளன்னு ஒன்று நடக்கும். நம்ம அதை பற்றி அப்புறம் சொல்ல போகிறோம். மயான கொள்ளன்னா ஆருத்ரா தரிசனம் போது சுவாமி தாண்டவம் ஆடுறார். ஆடின அடுத்த க்ஷணமாத்திரத்தில் போயிட்டு அவரோட இடத்துல உட்காடுறார். புலி மான் அந்த மாதிரி இடத்துல அவர் ஆசனத்தில் உட்காரும்போது சாந்த ஸ்வரூபியாக மாறுறார். சாந்த ஸ்வரூபியாக மாறின அடுத்த செகண்ட் நம்மளுக்கு கேட்ட தான் கொடுக்குறார். அதுதான் நான் சொன்ன முன்னாடியே, நம்ம நடராஜ சுவாமி எப்படி நர்த்தனத்துக்கு எல்லாரும், நாட்டியத்துக்கு எல்லாத்துக்கும் உயர்ந்தவராக இருக்காரோ, அதே மாதிரி வந்து கோபத்தில் உயர்ந்தவர், குணத்தில் உயர்ந்தவர், ஞானத்தில் உயர்ந்தவர், கொடுக்குறதுல உயர்ந்தவர், ஒரு பிச்சைக்காரர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பவதி பிக்ஷாம் தேகின்னு அங்கே பெருமாள்கிட்ட போயிட்டு ஒரு கடன் பட்டதுனால பரமேஸ்வரரே பிக்ஷை எடுக்கிறாராம். ஒவ்வொருத்தர்கிட்டையாக போய் பிக்ஷை எடுக்கிறார். ஒரு அரிசி போட போட அது குறைஞ்சுட்டே இருக்கான். பரமேஸ்வரரே ஆச்சரியப்படுறார். நாரதரோட லீலைகள் இதெல்லாம். நாரதரை வந்து சொல்கிறார், இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் பிக்ஷை கேட்டோன்னா அது ரொம்ப இடங்கிறாரா. பரமேஸ்வரருக்கு ஆக்யம் பண்ணுறார் நாரதர். அப்படி பண்ண மகான் மூலக்கடவுள். எப்படி மகாகணபதி சொல்கிறோமோ, பரமேஸ்வரர் இல்லைன்னா நம்மளுக்கு உலகமே இல்லை. அவர் தான் நம்மளை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருக்கார். அதனால் நடராஜ சுவாமி வழிபடுங்கோ, களியை சாப்பிடுங்கோ. அந்த கதம்ப சாம்பாரை முடிஞ்ச அளவுக்கு 21 காய்கறியில் கிழங்கெல்லாம் போட்டு அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு அன்னைக்கு ஞானம், புத்தி, கீர்த்தி, உன்னத லாபம், உத்தியோகம் எல்லாமே கீர்த்தியாக இருக்கணும்னு அன்றைக்கி ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிக்கும் போது பரமேஸ்வரரை பரிபூர்ண ஒரு மன உருகி வேண்டின்றுங்க. இன்றைக்கி மட்டும் வேண்டிக்கிறதுக்கு தப்பு கிடையாது. நான் நிறைய சொல்லியிருப்பேன் வேண்டிக்கப்படாது அப்படின்னு. நடராஜ சுவாமியை வேண்டின்றுங்கோ, கிடச்சிரும். கண்டிப்பாக கண்டிப்பாக.
ஸோ நேயர்களே, ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஸ்பெஷலான நாள். அதை எப்படி வழிபடணும், என்ன மாதிரி கடவுளுக்கு படையல் வைக்கணுன்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம குருஜி சொல்லியிருக்காரு. இதில் பற்றிய உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள், அதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நம்ம சேனலில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த காணொலியில் குருஜி உங்களுக்கு பதிலளிப்பார். தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.